ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கங்க. குரு வணக்கம், குலதெய்வம் துணைங்க. நம்ம இப்போ தலைப்பு உங்கள் மரியாதையை மீட்டு தரும் 10 விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த தலைப்பை பார்த்துட்டு பதிவுக்குள்ளே வந்திருப்பீங்க. என்னன்னா, நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு மொக்கப்பட்டம் கட்டிக்கக்கூடாது இல்லையா? நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும், கெத்தாக தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. அதனால் சில விஷயம்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா இருந்தால் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரியாதை இல்லையா, சிம்பிளாக கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க, சரிங்களா? இப்போ எங்கேயுமே அப்படியே போயிட்டு நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட தொங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே தள்ளி நின்றுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு எதுக்கோ சரியாக கூப்பிடலையா அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. விசேஷமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அந்த விசேஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் ஆஜராகாதீங்க, தள்ளியே நின்றுக்கோங்க. அடுத்து ஒரு விசேஷத்துக்கு உங்களை கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கூப்பிட்றாங்களா, கடைசி நேரத்தில் கூப்பிட்றாங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், சாரி என்னால் எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சொல்லாமல் மென்மையாக சொல்லிடுங்க. நம்ம ஏங்க அப்படி போய் நம்மளுக்கு மரியாதை இல்லை இடத்துல இருக்கணும், அப்படி விட்டுருங்க. அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, நாலாவது அவங்கள கண்டுக்காமல் விட்டுறாங்களா, நீங்களும் அவங்கக்கிட்ட போகிறத நிறுத்திடுங்க. அவங்கள போய் தொங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க வேணாம், விட்டுருங்க. அது நீங்கள் அவங்கள கண்டுக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்கள ஏமாற்றிட்டாங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு பாருங்கள், அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு தொங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? எல்லாமே அதுதான் வாழ்க்கை. இந்த காலத்தில் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள இன்னும் கண்டுக்கிட்டு நம்ம விலகி போயிட்டோம்னா தான் நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்க முடியுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களை மறந்துட்டாங்களா, நீங்களும் அவங்கள முழுசாக மறந்துடுங்க. நீங்களே இல்லாத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா, உங்களை மறந்துட்டு நீங்களே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல போய் நம்ம ஏன் காலை வைக்கணும், சரிங்களா? நீங்களும் அவங்கள முழுசாக மறந்துட்டு உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில பேர் ரொம்ப அப்படியே கேவலப்படுத்துகிற மாதிரி நடந்துக்குவாங்க. கேவலப்படுத்திட்டாங்களா அவங்கள, நீங்கள் கவலையே படாதீங்க, அவங்கெல்லாம் ஒரு மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்குன்னு நீங்கள் அவங்க முன்னால் நின்று ஜெயிச்சு காட்டுங்க. உங்கள் வெற்றி தான் அவங்களுக்கு நோஸ் கட்டாக இருக்கணும், பதிலாகவே இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அவங்க மூஞ்சி லட்சம் மாதிரி இருக்கும். உங்கள் மரியாதை நீங்கள் தான் காப்பாற்றுங்க. அந்த இடத்துலலாம் போகவே போகாதீங்க. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களை பயன்படுத்திக்குவாங்க. நிறையா பேர் பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்குவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு மரியாதையே தரமாட்டாங்க. என்ன பண்ணுங்க, நீங்கள் இவ்வளோதான் என்னோட இதுக்கு மேலே எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அடுத்து 9ஆவதாக பார்த்தீங்கன்னா, மரியாதை குறைவாக நடத்துவாங்க சில பேர்லாம். அவங்க முன்னால் இருந்து காமிச்சிக்கோங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. அவங்க முன்னால் போயிட்டு ஏன் நம்மளும் இதாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது, கெத்தாக தான் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நோஸ்கட்டாக இருக்கும். உங்களை கம்மியாக எடை போடுறாங்களா, அப்போ வாயை திறந்து பேசாதீங்க, உங்கள் ரிசல்ட்டை பேசும். அவங்கக்கிட்ட போய் உங்களை ஏன் நிரூபிக்கணும், நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கணும். வாயை திறந்து எதையுமே பேசாதீங்க, செயலில் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? உங்கள் மரியாதையை நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். யார்கிட்டையும் நம்ம போயிட்டு நம்மளுடைய கெத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, கெத்தாக தான் இருக்கணும். எல்லாருக்கும் எப்பயும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஹெட் வெயிட்டாக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கர்வமாலாம் இருக்கக்கூடாது, மனிதாபிமானத்தோடு இருக்கணும். அதே டைமில் நம்மளோட மதிப்பையும் நம்ம காப்பாற்றிக்க தெரியணுங்க. இந்த 10 விஷயத்தையும் கடைப்பிடிங்க. எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு நடந்துக்கிட்டோம்னா நம்ம மரியாதையை நம்மளுக்கு ஏதாங்க சொந்தம், சரிங்களா?